இந்த நேரத்தில் இருக்கிற சூழலாக இருக்கலாம். அது அந்த சூழல் வேற, இந்த சூழல் வேற. இது என்னையா இது திருமாவளவன் சார், உங்களால மட்டும் எப்படி முடியுது திமுகவுக்கு இப்படி முட்டு கொடுக்குறீங்களா அப்படின்னு மக்கள் திருமாவளவனை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. டிவிகே நிகழ்ச்சியில மிகவும் கொடூரமான சம்பவம். 41 அப்பாவி மக்கள் உடல் நசுங்கி இறந்து போனாங்க. இந்த செய்தியை வந்த உடனே திமுக காரங்களாம் அலர்ட் ஆகி பிண அரசியலுக்கு தயாராகிட்டு ரொம்பவும் பரபரப்பா இருந்தாங்க. இதுவரைக்கும் திமுகவோட அரசியல் வரலாற்றுல இந்த மாதிரி சுறுசுறுப்பா திமுக இயங்குறத நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. களத்துல முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள்னு ஒட்டுமொத்த டீமும் களத்துல நின்னது இந்த கரூர் நிகழ்வா தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தா நீங்க சொல்லுங்க. வெளிநாடு போயிருந்த உதயநிதி உடனடியாக தனி விமானத்தின் மூலமாக ஸ்பாட்டுக்கு வராரு. ஒரு சில வீடியோ போட்டோலாம் வெளிவருது. அடுத்த ஒரு நியூஸ் வருது, உடனடியாக ரிட்டன் வந்து உதயநிதி போயிட்டாரு, தனி விமானத்தை பிடிச்சி போயிட்டாரு அப்படின்னு இன்னொரு செய்தியும் வருது. முதலமைச்சர் நைட்டோட நைட்டு கிளம்பி இங்க வராரு. அது மட்டும் இல்லை, செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டாரு. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் ஸ்பாட்டுக்கு போனதோட மட்டும் இல்லாம படிச்சு சொன்னனே அப்படின்னு அவரு பயங்கரமான ஒரு கண்ணீரை விட பக்கத்துல செந்தில் பாலாஜி அவர்கள் இப்படியே ரொம்ப சோகத்துல, இதுவரைக்கும் அவர் அந்த மாதிரி சோகமா இருந்தா பார்த்ததே கிடையாது. வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு காசெல்லாம் அப்பாவி மக்கள்கிட்ட வாங்கினப்ப கூட அவர்கிட்ட அவரோட கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீரை கூட யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி கண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தமிழக மக்கள் நம்பி தான் ஆகணும். இந்த காட்சிகள்லாம் அரங்கேறினோடனே மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தேகம். எல்லாருமே கேள்வி கேட்டாங்க, ஐயா இவ்வளோ சுறுசுறுப்பாக வந்தீங்களே, எல்லாம் சூப்பரு, ஆனால் இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராயம் குடிச்சு கொத்து கொத்தாக 66 உயிர்கள் துடிக்க உங்களுடைய அரசாங்கத்தோட தவறுனால துடிக்க இறந்து போனாங்களே, அப்ப நீங்க போனீங்களா? இதே மாதிரி துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், சுகாதாரத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாம் போனீங்களா அப்படின்னு மக்கள் கட்சி சார்பற்று எல்லா கட்சியில இருந்தும் திமுகவை தவிர எல்லாருமே கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்விக்கு திமுக காரங்களால பதிலே சொல்ல முடியல.